இன்றைய ஜீவ வார்த்தை ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம். நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ சனங்களே, கர்த்தர் சொல்லுகிறார், நீ தைரியமாயிரு. வாழ்க்கையை கண்டு பயப்படாதே, வாழ்க்கையை கண்டு கலக்கமடையாதே, நீ தைரியமாயிரு, நான் உன்னோடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு காலத்திலே பரிசுத்தவான்களாக வாழ்ந்த ஆபிரகாம், அவருடைய மகன் ஈசாக்கு, அவருடைய மகன் யாக்கோப்பு, அவருடைய மகன் யோசேப்புடைய வாழ்க்கையிலே பல கஷ்டங்கள் வந்தது, பல பிரச்சனைகள் வந்தது, பல சவால்கள் வந்தது. இருந்தாலும் அவர்கள் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தார்கள், வெற்றி பெற்றார்கள், ஜெயித்தார்கள். காரணம், தைரியமாயிருந்தார்கள். சேனைகளின் கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் என்கிற ஒரு தைரியம் அவர்களுக்குள்ளே இருந்தது. அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ சனங்களே, இந்த கடைசி காலகட்டத்தில் குடும்பங்களை எப்படியாச்சும் உடைக்கலாம் என்று பிசாசானவன் பலவிதமான சூழ்ச்சிகளை, தந்திரங்களை செய்து கொண்டிருக்கிறான். அதனால சோர்ந்து போகாதீங்க, அதனால கவலைப்பட்டு போகாதீங்க. தைரியமாயிருங்க. தைரியமாயிருந்தவனை எதிர்த்து நில்லுங்க. சர்வாயுத வர்க்கத்தை தரித்திருந்து அவனை எதிர்த்து நில்லுங்க. அவனை எதிர்த்து யுத்தம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார். கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார். யுத்தம் கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ சனங்களே, தைரியமாயிருங்க. உலக சூழ்நிலையை கண்டு பயந்து போகாதீங்க. குடும்ப சூழ்நிலையை கண்டு பயந்து போகாதீங்க. எப்படி என் பிள்ளைகளை படிக்க வைப்பது, எப்படி என் பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுப்பது, எப்படி இந்த கடல்ல இருந்து நான் மீளப் போகிறேன், எப்படி இந்த காரியத்தை நான் கடந்து போகிறேன் என்கிற ஒரு சோர்வு இருக்க வேண்டாம், ஒரு குழப்பம் இருக்க வேண்டாம், ஒரு கலக்கம் இருக்க வேண்டாம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், தைரியமாயிரு, நான் உன்னோடு இருக்கிறேன். தைரியமாயிரு, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு சில சபைக்கு போகக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மீள முடியாத ஒரு துயரத்தில் இருக்கிறாங்க. எப்படி மீள்வது? இந்த கஷ்டத்திலிருந்து எப்படி மீள்வது? இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வருவது? அவர்களை பார்த்தான் கர்த்தர் சொல்கிறார், தைரியமாயிரு, திடன்கொள், தைரியமாயிரு, நான் உன்னோடு இருக்கிறேன். உனக்கு முன்பாக இருக்கக்கூடிய எரிகோ கோட்டையை நான் தகர்த்து போடுவேன். உமக்கு முன்பாக இருக்கக்கூடிய தடுப்பு சுவர்களை உடைத்தறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஜெபிங்க, தேவனோடு சஞ்சரிங்க. கர்த்தர் உங்களிடத்திலிருந்து பெரிய காரியங்களை செய்வார். தைரியமாயிருங்க. உலகத்தானை கண்டு, விசுவாசனுடைய கிரியைகளை கண்டு பயந்து போகாதீங்க. உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார். உங்களுக்குள்ளும் இருந்தவர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.